ஜோதிட ரசிக நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே சிலரை பிடிச்சு போயிடும். சிலரை பார்க்கும்போது அவங்கள பார்க்கறப்பவே நமக்கு ஏதோ ஒரு மனசு நமக்கு செட் ஆகாது இல்லையா? அவங்க கூட பேசணுங்கிற எண்ணம் வராது. பார்க்கும்போதே ஏதோ ஒரு டல் ஃபீல் இருக்கு, நல்ல ஒரு தேஜஸா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு நம்மளே சில நேரங்கள்ல நான் எப்பவுமே ரொம்ப டயர்டான ஒரு ஒரு ஃபேஸோட இருக்கேன், நான் ரொம்ப டல்லா இருக்கேன், கண் சோர்வா இருக்கு எனக்கு அப்படின்னலாம் நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, ஸோ ஃபுட்டு நல்லா எடுக்கும்போது உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா அதே சமயத்துல இப்ப நம்ம பேச போறது எல்லாமே எனர்ஜி சம்பந்தப்பட்டது தான். ஸோ உங்களுடைய சக்ரா, ஆரா, உங்களுடைய தேஜஸ் பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இந்த நம்ம கிட்ட இருந்து வர அந்த ஒளி தான் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம செய்யக்கூடிய வேலையும் நமக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ற தேங்காய் இருக்கு இல்லைங்களா? நீங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ற தேங்காய், அதுல அந்த தேங்காய் கோகோனட் வாட்டர். ஓகே, இந்த கோகோனட் வாட்டரை நீங்க ஒரு 1 கிளாஸ் வாட்டருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அந்த கோகோனட் வாட்டரை அந்த தண்ணியில ஆட் பண்ணிட்டு நீங்க உங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க குளிக்கிற வாட்டர்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேங்காய் அப்படிங்கிறது ஹைலி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது என்ன செய்யும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆராவை கிளென்ஸ் பண்ணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம டர்மரிக் பவுடரை நீங்க குளிக்கிற தண்ணியில ஆட் பண்ணி நீங்க குளிக்கிறது. ஸோ இது என்ன செய்யும், இதுவும் உங்களுடைய ஆறால இருக்கக்கூடிய அந்த டார்க் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டெப்ரிஸை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது எலிமினேட் பண்ணி கொடுக்கும். அதாவது டர்மரிக் பவுடர். நான் மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறத பத்தி சொல்லல. ஆனா நீங்க அந்த குளிக்கும் போது இருக்கிற பக்கெட் வாட்டர்ல நீங்க அதை ஆட் பண்ணிட்டு நீங்க குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய ஒர்க் பண்றேன், பட் எப்பவுமே ஒரு டயர்ட் ஃபீலே இருக்கு, ரொம்ப பாடி மேல ரொம்ப ஹெவியா நான் ஃபீல் பண்றேன், ஒரு நல்ல வைப்ரேஷனே இல்லாம இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாரும் இந்த ரெமெடிஸை யூஸ் பண்ணுங்க. ஒன்று, கோகோனட் வாட்டரை நீங்க அந்த தண்ணியில ஆட் பண்ணி குளிங்க. இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது மஞ்சத்தூள் இல்லையா, மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்க. தென் லெமன். இந்த லெமனு கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க ஒருவேளை, ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷனாவது நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னா லெமனை வாட்டர்ல போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த லெமனை எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வாட்டர்ல நீங்க பாத் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களுடைய ஆராவை கிளென்சிங் பண்ணும். ஓகே, அடுத்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த பாத் எடுக்கிறது. இதுல என்ன அப்படின்னா வில்வ பொடி. இப்போ நான் நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் வில்வ பொடி கிடைக்கும். வில்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லா கோவில்கள்லயும் நம்ம அந்த வில்வத்தை நம்ம வச்சிருக்கோம், வழிபடவும் செய்யறோம். அந்த வில்வ பொடியை நீங்க ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துட்டு நீங்க குளிக்கிற வாட்டர்ல போட்டுட்டு நீங்க அதுல குளிச்சு பாருங்க. இம்மீடியட்டா சேஞ்சஸ் தெரியும், ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியா உங்களுடைய லூமினஸ் எனர்ஜி கொடுக்குறீங்களோ வெளியே, அந்த அளவுக்கு உங்ககிட்ட நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், நிறைய நன்மையும் நடக்கும். ஸோ இந்த குளியல் முறை, அப்புறம் இந்த வாட்டரை எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுடைய தோற்றத்தை நல்லா பிரைட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா சிலர் பார்த்தாலே பாத்தீங்கன்னா நல்லா கலரா இருப்பாங்க, ஆனா ரொம்ப டல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அதுக்கு ரீசன் அவங்களுடைய எனர்ஜி தான் ரீசன். சிலர் கருப்பா இருந்தா, மாநிறமா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்மளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அதுக்கு ரீசனும் பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜிஸ் தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். லெமன் சொல்லியிருக்கேன், கோகோனட் வாட்டர் சொல்லியிருக்கேன், தென்
வில்வப்பொடி, தென் நம்மளுடைய லெமன் போட்டது இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 3 days, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் உங்களை பாக்குறவங்களுக்கு நீங்க தனியா தெரிவிங்க. ஒரு 10 பேர் கூட இருந்தா கூட உங்களுடைய தோற்றம் மட்டும் அந்த இடத்துல ஒரு தனிப்பட்டு காமிக்கும் அது. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய அந்த உங்க ஆறாவுடைய ஒளி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த சமயத்துல. அப்போ உங்களை பார்த்தாலே ஒரு தேஜஸா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நன்றி.